ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. நாட்டின் கொள்கை ரீதியிலான முடிவுகளை எடுப்பதில் பெண்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இந்தியா தொடர்ந்து அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை உலகத் தரத்திற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜார்ஜியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாளை 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 3,21,73,837 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தமிழகம், அஸ்ஸாம், கேரளம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நாட்டின் கொள்கை ரீதியிலான முடிவுகளை எடுப்பதில் பெண்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று மாலை நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவின் வலிமையான ஆதாரமாக மகளிர் சக்தி விளங்குவதாக குறிப்பிட்டார். மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் தேசிய அளவிலான இலக்கை எட்டுவதற்கு பெண்களின் முழுமையான ஆதரவு தேவை என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் 6,350 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவுற்ற மற்றும் புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். ரயில், சாலை போக்குவரத்து, நீர்வளம், மருத்துவம், சுற்றுலா, நகர்ப்புற உட்கட்டமைப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். 2 புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் அவர் தொடங்கி வைத்த பின் வாரணாசியில் தீன்தயாள் உபாத்யாயா ரயில் நிலைய சந்திப்புக்கு இடையே 3வது மற்றும் 4வது இருப்பு பாதை திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இன்று தொடங்கப்பட்டுள்ள 2 அம்ரித் பாரத் ரயில்கள் உத்தரப்பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் இடையேயான போக்குவரத்திற்கு மிகவும் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாத ஒழிப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் இந்தியா ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தொடர்ந்து அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதம் நாட்டுப்பற்றையோ ஆன்மீக சிந்தனையையோ அடிப்படையாக கொண்டது அல்ல என்று கூறினார். தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பகல்காமில் தீவிரவாதிகள் கொடூரமாக அப்பாவி சுற்றுலாப் பயணிகளை கடந்த ஆண்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கொடூர செயலை சுட்டிக்காட்டிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் தங்கள் இன்னுயிரை பறிகொடுத்த மக்களின் குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைத்ததாகவும் தெரிவித்தார். நாடுகள் தங்கள் நலன், தங்கள் பாதுகாப்பு என்ற சிந்தனையோடு நின்றுவிடாமல் ஒட்டுமொத்த உலகையும் காக்க வேண்டும் என்ற விரிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதிகள் தங்குவதற்கு இடமளிப்போர் மற்றும் நிதியுதவி அளிப்போர் மீது உறுதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஷங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் தயக்கம் காட்டக்கூடாது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சர்வதேச தரத்திற்கு ஏற்ப அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலையை ஷங்காய் நாடுகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களையும் நவீன உத்திகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். உறுப்பு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வை வலுப்படுத்தி பரஸ்பரம் மதிப்பளித்து செயல்பட வேண்டும் என்றும் சமவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டிற்கிடையே கிர்கிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேஜர் ஜெனரல் முகம்பெட்டோவ் ரஸ்லான் மற்றும் பெலாரஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் விக்டர் கிரெனினுடன் திரு ராஜ்நாத் சிங் அந்நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பஸ் வேர்ல்டு இந்தியா கருத்தரங்கில் பேசிய அவர், மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான போக்குவரத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதில் குறைந்த செலவில் தரமான மற்றும் வசதியான போக்குவரத்து திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நாட்டில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள உயர்தரத்திலான நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து நேரத்தை கணிசமாக குறைத்திருப்பதாகவும் முக்கிய இடங்கள் நெடுஞ்சாலை கட்டமைப்பின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியிலிருந்து டேராடூன் செல்வதற்கு 8 முதல் 9 மணி நேரம் தேவைப்படும் நிலையில் நவீன சாலை கட்டமைப்பை கொண்டு வந்ததன் மூலம் தற்போது 2 மணி நேரத்தில் பயணிக்க முடிவதாக அவர் கூறினார். நாட்டில் தற்போது 36 பசுமை அதிவிரைவு சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் வேகமான, பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார். வேலைவாய்ப்பு மற்றும் பணிகளில் பெண்களுக்கு சமவாய்ப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மிகவும் அவசியமானது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழிலாளர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை தற்போது 40% அதிகரித்துள்ளதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். வரும் கல்வியாண்டுக்கான NCERT பாடப்புத்தகங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விரைந்து அனுப்புவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு பிரதான் பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணியையும் ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் NCERT பாடப்புத்தகங்களின் இருப்பு நிலை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். புத்தக விநியோக நிறுவனங்களுடன் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை உடனுக்குடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், கிராமப்புறங்களில் மத்திய கல்வி திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கும் அனைத்து புத்தகங்களும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பாடப்புத்தகங்கள் அச்சிடும் திறனை மேம்படுத்த வேண்டும் என்றும், விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பாட்சாலா திட்டத்தின் கீழ் மின்னணு பாடப்புத்தகங்கள் கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அச்சடித்த புத்தகங்கள் குறித்த காலத்தில் கிடைக்கப்பெறாத மாணவ மாணவியருக்கு மின்னணு புத்தகங்களை கொண்டு அவர்களின் படிப்பை தடையின்றி மேற்கொள்ள கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். மேற்கத்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜை சீன பருவநிலை மாற்றத்திற்கான சிறப்பு தூதர் திரு லியூ ஜென்மின் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான பருவநிலை மாற்றம் தொடர்பான கொள்கைகள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் ஐநாவின் பருவநிலை மாற்றத்திற்கான அமைப்பின் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் இந்த சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. கோடைக்கால வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள், முகவர்கள் உள்ளிட்ட உயர் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் உரிய உத்தரவுகளை மாநிலங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னாவை வென்றார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ரோஃப்டை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. நாட்டின் கொள்கை ரீதியிலான முடிவுகளை எடுப்பதில் பெண்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இந்தியா தொடர்ந்து அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை உலகத்தரத்திற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜார்ஜியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.